இப்போ நமக்கு இரவு இந்த 9:58க்கு இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே நம்ம சாப்பிடணும். நம்ம வந்து கிரகண காலத்துல நம்ம வயிறுல வந்து எந்த விதமான உணவு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது பாக்டீரியா வந்து ஜாஸ்தி அது ஃபார்ம் ஆகும். ஸோ அது புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் மாறுவதற்கு அறிவியல் பூர்வமாகவே அது உண்மை. அதனால என்ன பண்றோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்கன்னா சாஸ்திர ரீதியா ஒரு கிரகண காலத்தில் வயிறு வந்து காலியா இருக்கணும், தண்ணி கூட குடிக்கக்கூடாது. தங்களுடைய கருத்துக்களை அதன் மேல ஏத்தி மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ அதன் மேல ஏத்தி அது ஒரு மூடநம்பிக்கையை நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஆரியப்பட்டாவில இருந்து எல்லா சயின்டிஸ்டும் அறிவியல் வல்லுநர்களும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் என்ன ஒரு இது இருக்குன்னா சாப்பிடக்கூடாது, அந்த டைம்ல தர்பையை போட்டு வச்சிருக்கணும், எந்த பொருளையும் ஓப்பன்ல வச்சிருக்க கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் வெளியில் வரக்கூடாது. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் வந்து மிகப்பெரிய ஒரு வீச்சா மக்கள் மத்தியில் போகுது. அப்படிலாம் கிடையாது. ஒரு காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் நிலா சோறு சாப்பிட்டாங்க. அப்ப செப்டம்பர் 7 அதே மாதிரி வெளியில வந்து எல்லாருமே கூடி நிலா சோறு சாப்பிடலாம். இந்த சந்திர கிரகணம் எந்தவித பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்பட்டாது. இன்றைய நாள்ல ஒரு பிரசவ வலி எடுத்து குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாள் செப்டம்பர் 7 அது காலையில பிறந்தாலும் சரி, மத்தியானம் பிறந்தாலும், நைட் பிறந்தாலும் சரி, எப்போ பிறந்தாலுமே அன்னைக்கு பரிகாரம் பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம். சரி, என்ன பண்ணி ஏற்படும் வீட்டுல பிறந்தா அப்புறம் வாங்க நான் சொல்றேன். வந்து நம்ம 43 சுப்ரமணியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. எந்தவித பாதிப்பும் கிடையாது. சூரிய கிரகணத்தப்ப நம்ம கண்ணாடி எல்லாம் கொடுக்குறோம்னா காகல், அதெல்லாம் இது தேவையே கிடையாது. நம்ம மொட்டை மாடியில் நின்று அழகா பார்க்கலாம். பைனாக்குலர் கூட தேவை, வெறுங்கனாலே அழகா பார்க்கலாம். அங்கேயே உட்காந்து இங்கே சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. செப்டம்பர் 7 வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பல்வேறு நிகழ்வுகளை வச்சிருக்கோம். இது மாதிரி பேம்ப்ளெட் ரிலீஸ் பண்றோம், டெலஸ்கோப் வச்சு டெலஸ்கோப் மூலியமா பார்க்குறோம். அங்கங்க பொது மேடைகள்ல இது மாதிரி உட்காந்து கூட்டு சோறு சமைச்சு சாப்பிட்றதுக்கான நிகழ்வுகளை நடத்த இருக்கிறோம். சின்ன சின்ன செமினார்கள் நடத்துறோம். ஒவ்வொரு அங்கங்க திண்ணை பள்ளிகள் மாதிரி செமினார்ஸ் நடத்துறோம். என்னென்ன வழிமுறைகள் அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாசா வந்து திரட்டுறாங்க. மாசா திரட்டும் போது பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் இணைச்சு ஒரு ஸ்டேடியத்தில் நிகழ்வு நடத்த தயாராக இருக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகள் அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி அந்த 7ஆம் தேதி மிக சிறப்பாக நடக்க திட்டமிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இது மாதிரி பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம்.